வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதையும் பொதுவாக உலகத்தின் பெரும்பாலான நாடுகளில் பெண்களின் மீதான பாலியல் வன்முறைக்கு எதிரான ஒரு மாதமாக கொண்டாடுகிறார்கள். அதிலும் முக்கியமாக பல பெண்கள் அமைப்புகள் ஏப்ரல் 3ஆம் தேதியை பெண்களின் மீதான பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் பாலியல் தாக்குதல்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக கொண்டாடுகின்றன. அதாவது ஒரு காலகட்டத்தில் பாலியல் வன்முறை என்பது அதற்கான எந்த விதமான எதிர்ப்போ பாதுகாப்போ இல்லாத ஒரு சூழல் மாறி இன்றைக்கு மிக கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களுடைய கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு குறித்த பல்வேறு விதமான சமூக நடத்தை விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே நாம் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு 50 வருடங்களுக்கு முன்பு யோசித்து பார்த்தால் நாம் நினைத்து பார்க்க முடியாத பல நவீன மாற்றங்களை இன்றைக்கு உலக சமூகம் உருவாக்கி இருக்கிறது. தினமும் பெண்கள் தொடர்பான பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பான பல புதிய கோட்பாடுகள் உருவாக்கப்படுகின்றன. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சொற்கள் எல்லாம் கூட இன்றைக்கு அவை உச்சரிக்கக்கூடாத சொற்கள் என்று மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் குற்றங்களும் மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்து வருவதையும் பார்க்கிறோம். முக்கியமாக இணையவழி குற்றங்கள் என்பது பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுவதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது பெண்களினுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள், அந்தரங்க வீடியோக்களை பகிர்வது அல்லது அவர்களை அதற்கான ஒரு பாலியல் அச்சுறுத்தல் கருவியாக அவற்றை பயன்படுத்துவது, இது தனிப்பட்ட முறையிலும் நடக்கிறது, சமூக வலைத்தளங்களிலும் நடக்கிறது. அதே போல் தொழிலிடங்களில் மற்றும் பொதுவெளிகளில் இன்னும் கூட பெண்கள் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக பெண்கள் இன்று பெருமளவு சமூகமயமாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள், அவர்கள் படிக்கிறார்கள், பொதுவெளிகளில் அவர்கள் தங்களுடைய இடத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு யோசித்தால் இவ்வளவு பெண்களை நீங்கள் பொதுவெளியிலோ கல்வி அமைப்புகளிலோ வேறு எங்குமோ காண முடியாது. பெண்கள் பொதுவெளிக்கு வர வர அவர்கள் சில புதிய நெருக்கடிகளையும் சந்திக்கிறார்கள். அவர்களுடைய வளர்ச்சி பாதையில் முட்டுக்கட்டைகளாக அவை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. பெண்கள் அதை வெற்றிகரமாக ஒருபுறம் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட இந்த பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்படுவது மிக மிக அவசியம். ஆனால் சமீபத்தில் சில துரதிர்ஷ்டவசமான தீர்ப்புகளை நாம் நீதிமன்றங்களின் வழியாகவே கேட்க வேண்டி வந்தது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஒரு நீதிபதி ஒரு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார், பெண்களை அவர்களின் ஆடைகளுக்கு மேலாக தொடுவது தவறில்லை என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார். அது கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளாகி உச்சநீதிமன்றத்தாலும் அது கண்டிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு நீதிபதி அளித்த ஒரு தீர்ப்பு, ஒரு சிறுமியை அவருக்கு லிஃப்ட் தருவதாக கூறி அழைத்து சென்று அந்த சிறுமியினுடைய மார்பகங்களை சிலர் அத்துமீறி தொட்டிருக்கிறார்கள். ஆனால் மார்பகங்களை தொடுவது குற்றமல்ல என்று ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். அதற்கு மிக கடுமையான கண்டனத்தை 2 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் வழங்கியது. சில மாதங்களுக்கு முன்பு அந்த நீதிபதி வழங்கிய அந்த தீர்ப்பிற்கு எதிரான கடும் கண்டனங்களை தெரிவித்தவுடன் அந்த தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறது. மக்களவையில் கூட அந்த நீதிபதியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைத்திருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் மிக மிக முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய அந்த சட்டங்களை அமுல்படுத்த வேண்டியவர்களுக்கு பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுடைய கண்ணியம் குறித்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை நாம் ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களே இத்தகைய ஒரு அணுகுமுறையை கொண்டிருந்தால் சாதாரணமான மனிதர்கள் அல்லது சட்டம் குறித்த விழிப்புணர்ச்சியற்ற மனிதர்கள் அவர்கள் எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வார்கள்? காலம் பெண்களுக்கு நிறைய சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது, நிறைய முன்னேற்றங்களை வழங்கியிருக்கிறது, புதிய நெருக்கடிகளையும் வழங்கியிருக்கிறது. பழைய சமூகத்திலிருந்து புதிய சமூகத்திற்கு மாறி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் மிகப்பெரிய நெருக்கடிகளை பெண்கள் எதிர்கொள்கிறார்கள். அதை வெற்றி கொண்டு வருவார்கள். அதற்கு அனைவரும் உறுதியாக அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதைத்தான் இந்த தினத்தினுடைய செய்தியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும்
என் அன்பு வணக்கம். எத்தனையோ தலைவர்கள் தங்கள் வாழ்க்கை வரலாறுகளை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா வரலாறுகளும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை உள்ளடக்கியனவாகவோ அல்லது சுவையாகவோ இருக்கின்றன என்று சொல்ல முடியாது. மிகச் சிலவற்றைத்தான் நாம் சொல்ல முடியும். காந்தியாரினுடைய சத்திய சோதனை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு தன் வரலாறு. அதே போல் நேரு அவர்கள் எழுதியிருக்கிறார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நெஞ்சுக்கு நீதி. இப்படி நாம் பார்க்கலாம். நேருவினுடைய தன் வரலாற்றில் இந்தியாவினுடைய பல்வேறு வரலாற்று செய்திகள் நமக்கு வந்து சேருகின்றன. அவர் எப்போது முதலாக கைது செய்யப்பட்டேன் என்பதை ஒரு இயலில் எழுதியிருக்கிறார். அவர் பல முறை சிறைக்கு சென்றவர், பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். 1947க்கு முன்பு நேரு அவர்கள் பார்க்காத சிறையோ இருக்காத இடமோ இல்லை. பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். சிறையிலே இருந்தே அவர் எழுதிய கடிதங்கள் தான் உலக சரித்திரங்களாக இருக்கின்றன. அவர் எப்போது முதலில் சிறைப்பட்டார்? அது 1921 ஆண்டு நவம்பர் மாதம். அதை அவரே ஒரு கதை போல தன்னுடைய வரலாற்று நூலில் விவரிக்கிறார். நான் காங்கிரஸ் கட்சியில் முனைப்பாக ஈடுபட தொடங்கிய நேரம் 21 என்று சொன்னவுடனேயே நமக்கு நினைவு வரும். அது ஒத்துழையாமை இயக்கம் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருந்த நேரம். காந்தியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை கையில் எடுத்த நேரம். முதலில் அவருக்கு முன்னால் திலகரினுடைய கைகளில் தான் அந்த போராட்ட தலைமை இருந்தது. பிறகு நேரு அவர்கள்தான் அதனை குறிப்பிடுகிறார். காந்தியார் தலைமையேற்ற நேரத்தில் என்னை போன்ற இளைஞர்களெல்லாம் அந்த போராட்டத்திற்கு வந்தோம். 1921 தொடக்கத்திலிருந்தே கெடுபிடிகள் கூடுதலாக இருந்தன. நவம்பர் மாதம் நான் அலகாபாத் காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி அலுவலகத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒருவர் வந்து சொன்னார், ஏராளமான காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள், நம்முடைய அலுவலகத்தை சோதனையிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நேரு மிக வெளிப்படையாக ஒரு உண்மை எழுதுகிறார். எனக்கு கொஞ்சம் படபடப்பாகத்தான் இருந்தது. அது முதல் அனுபவம் இல்லையா? யார் ஒருவருக்கும் வீட்டை சுற்றி இப்போது காவல்துறையினர் வந்து நிற்கிறார்கள், உள்ளே வந்து சோதனையிடப் போகிறார்கள் என்றால் தவறு இருக்கிறதோ இல்லையோ ஒரு பதற்றம், ஒரு அச்சம் வரும். நேரு அதை மறைக்காமல் எழுதுகிறார். எனக்குள் ஒரு பதற்றம் வந்தது. ஆனால் அந்த பதற்றத்தை நான் வெளியில் காட்டி கொண்டால் மற்றவர்களுக்கும் அது தொற்றிக்கொள்ளும். எனவே எந்த பதற்றமும் இல்லாதது போல நான் வெளியிலே காட்டிக்கொண்டேன் என்று நேரு குறிப்பிடுகிறார். இதுதான் ஒரு விதமான சத்திய சோதனை. உண்மையை எழுதுவது தான் உலகத்திலேயே கடினமானது. மிக பெருமையாக தன்னை பற்றி எழுதி கொள்ளலாம், ஆனால் உண்மையை எழுத வேண்டும். நேரு தனக்குள் இருந்த அந்த பதற்றத்தை தான் மறைத்து கொண்டு எல்லோரையும் பார்த்து என்ன சொன்னதாக எழுதியிருக்கிறார்கள், யாரும் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், அவர்கள் வந்து சோதனை போட்டால் சோதனை போடட்டும், நீங்கள் பாட்டுக்கு அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருங்கள், உள்ளே காவலர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற கவலையே உங்கள் முகத்தில் தென்படக்கூடாது. எல்லோரும் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருங்கள், அவர்கள் வேலை என்னவோ அதை அவர்கள் பார்க்கட்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். சொன்ன பிறகு திரும்பி பார்த்த நேரத்திலே தான் என் பக்கத்திலே இருக்கிற ஒருவரை நாங்கள் கைது செய்து அழைத்து போகிறோம் என்று ஒரு காவலர் சொல்லுகிறார். அடடா, ஒவ்வொருவரையாக இவர்கள் அழைத்து செல்லப் போகிறார்கள் போல் இருக்கிற போது ஒரு தகவல் வருகிறது. அங்கே இருக்கிற நேருவினுடைய அந்த மிகப்பெரிய வீடு சோதனைக்கு உள்ளாகி இருப்பதாகவும் வீடு முழுவதும் காவல்துறையினரே சூழ்ந்திருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. அந்த பதற்றம் இன்னும் கூடுகிறது. தான் இருக்கிற கட்சி அலுவலகத்தில், தன்னுடைய வீட்டில் எல்லா இடங்களிலும் காவல்துறை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அடுத்து ஏதோ பரபரப்பாக நடக்கப் போகிறது என்று தோன்றிற்று. நடந்து விட்டது. அதுதான் நேரு அவர்களினுடைய முதல் சிறைவாசம். அதற்கு பின்னால் நேரு சொல்லுகிறார், உள்ளே போகிற போது ஒரு தயக்கம் இருந்ததே தவிர பிறகு நாம் இந்த தேசத்திற்காக சிறைக்கு வந்திருக்கிறோம் என்கிற எண்ணம் ஒரு பெரிய ஊக்கத்தை ஏற்படுத்திற்று. பல கட்சி தொண்டர்கள் தாங்களாகவே உள்ளே வருகிறோம் என்று வந்து சேர்ந்தார்கள். ஆனால் என்ன ஆயிற்றென்றால், இது நடந்தது 21 1922 பிப்ரவரியில் சௌரி சௌராவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு காந்தியார் போராட்டத்தை நிறுத்திவிட்டார். எங்களுக்கு சிறைக்கு வந்தது வருத்தமாக இல்லை, போராட்டம் நிறுத்தப்பட்டது தான் வருத்தமாக இருந்தது என்று தன் வரலாற்றில் அவர் குறிப்பிடுகிறார். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய
ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப
எந்த வேலை, எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன? காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிங்க. யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும், மன ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீடு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.